வணக்கம். இன்றைக்கி வந்து பிரெட்ஸ் கோகனட் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ரெட்டு கோகனட் ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு லாங் சைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு உள்ள ப்ரெட்டை ஒன்று நீக்கிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 15 பீசஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 கப்பு வந்து சுகர் எடுத்துருக்கோம். 1 கப்பு வந்து தேங்காய் துருவி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பால் மில்க்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கோம். மில்க் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஏலக்காவும் நம்ம குங்குமப்பூவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து முதல்ல நம்ம சர்க்கரையை வந்து பாகு காய்ச்ச போயிடும். பாருங்கள், 2 கப்பு சர்க்கரை போட்டு 2 கப்பு வாட்டர் விட்டு இதை ஏலக்காய் போட்டுட்டோம். இப்போ வந்து பிசுக்கு பதம் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் போட்டுக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் துருவல் 1 கப்பை வந்து இதில் போட்டுக்கிறோம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் மீதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம ஒரு டவ் அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டும் தேங்காயும் பால் ஊற்றி ஒரு 6 ஸ்பூன் தான் விட்டேன். அதே பாருங்கள், நல்லா டவ் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து மீதி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, தேங்காயும் துருவலும் ப்ரெட்டும் ஒரு கப் எடுத்து வச்சோம்ல, அதில் மீதியானது ப்ரெட்டும் தேங்காயும். இதில் வந்து என்னென்னா நம்ம மில்க் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதை வந்து நம்மளுக்கு ஒரு தேவையான அளவு 2 கை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ரொம்ப 2 ஸ்பூனு தான் பால் விடணும். அதுக்கு 6 ஸ்பூனு, இதுக்கு 2 ஸ்பூனு. இது பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது பிசைஞ்சாச்சு. 2 ஸ்பூன் போட்டு பால் 2 ஸ்பூன் விட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ ஏற்கனவே இந்த டவ்வை வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இது எப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன பால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் பொரிக்கணும், ஃப்ரை பண்ணோம். அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 2 ஸ்பூன் மைதா விட்டு தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கோம். இதில் இது வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீராவில் போட்டு எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், காமிக்கிறேன். அப்புறமா பாருங்கள், ஃப்ரை பண்ணி நம்ம வந்து பாகில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று டிப்ஸ் என்னென்னா, மெயினாக மைதாவில் அதை டிப் பண்ணி கம்பல்சரி மைதாவில் டிப் பண்ணி போடணும். இல்லைன்னா தேங்காய் இருக்கிறதுக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் டிப் பண்ணி போடுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.